மக்களே 9th எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல பார்த்தா திரும்பி ஃபிளைட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. உடனே பேன்சி கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் க்ளோரியோ ஏதாச்சும் ஒரு கேம்ப்ல நிப்பாட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேன்சி கத்துறா. டே நான் எங்கேயாச்சும் நிம்மதியா ஒரு நாள் தூங்குண்டா, நல்லா குளிச்சு ரெடி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதுல ஒரு பக்கம் பேன்சி கோகு தலை தெரியாம இருக்கிறதுக்கு மறைப்புக்கு ஒண்ணு போட்டு விட்டுருக்கா. இப்ப கோகு தான் யாருக்குமே தெரியாது. இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பேன்சி. அப்பாடன்னு சொல்றான் க்ளோரியோ. இது நல்லா தான் இருக்கு, சரி நம்ம போயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கோகுவோட பேர் எல்லா இடத்துலயும் பரவிருச்சு. அதெல்லாம் பேர் தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்க. ஒரு கேம்ப் மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. டே உன்னோட ரெஸ்டிக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க க்ளோரியோ. ஏன்னா டிராகன் பால் எடுத்து நீ தான் தெரிஞ்சிருச்சு, அதனால இதை மறைச்சு வைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிராகன் பாலையும் ஒரு பையில போட்டு மறைச்சு வைக்கிறாங்க அவங்க. சரி வாங்கடா உள்ள போன்னு சொல்லிட்டு க்ளோரியோ அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான் உள்ள. ஆனா ஒரு 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டா கோகோ தான் பாக்காங்க. இவங்களை பார்க்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா க்ளோரியோ போறான். ஒரு பெரிய ரூம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி சாப்பாடு ரூமுக்கே வரணும்னு சொல்றான். நமக்கு சோஃபால வெயிட் பண்ணுவோம், நாங்க போய் கேட்டு வரோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போறான். என்ன க்ளோரியோ இவ்வளவு பெரிய ரூம் கேட்கான், அவன்கிட்ட அவ்வளவு காசா இருக்குன்னு சொல்லிட்டு பேன்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா தானே ஸ்பான்சர், அவர் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். இதுல ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கோகுக்கு தலைலாம் அரிக்கி அந்த குள்ளாவை தூக்குறான். குள்ளாவை தூக்கணும்னு இவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காங்க. அந்த குள்ளாவை கழட்டிட்டு நிக்காம. டேய் கோகு தலையில மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. என் தலை அரிக்கின்னு சொல்றான். டேய் தலையில மாட்டேன்னு சொல்லிட்டு தலையிலதுக்கு ஒரு மாட்டு மாட்டுறா. ஆனா தூரத்துல இருக்க 2 பேரும் பாத்துட்டாங்க. டே இந்த முள்ள மன்றி மாதிரி தலை இருக்கு பாருடா, அது இவன் தான் சொல்லிட்டு. ஆனா டமாகாமிசா அடிச்சவன் இவன் தான்டா. ரவுண்ட் பேக் மாதிரி தெரியுது, டிராகன் பாலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம திருடுறன்னு சொல்றானுங்க அவனுக்கு. அப்புறம் அவங்களுக்கு ரூமும் கிடைச்சிருச்சு. பேன்சி குளிச்சுட்டு வந்துட்டா. டே கோகு நீ போன்னு சொல்றாவ. உண்மையாவான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். டே நீ நல்லா சண்டை போட்டிருக்கான், நல்லா வேத்து இருக்கும், ஒழுங்கா போய் குளிச்சுட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் போறேன்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான். டே உனக்கு ட்ரெஸ் எது இருக்கான்னு சொல்லி கேக்குறா. இல்லன்னு சொல்றான். சரி என்னோட ட்ரெஸ் இருக்கு, அதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கையில குடுக்குறாவா. குளிச்சுட்டு வேற லெவலா கோகு நின்றுகிட்டு இருக்கான். சாப்பாடு எல்லாம் வேற லெவலா இருக்கு. இது எனக்கு சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல டிராகன் பால் வர ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அவங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்த ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா கீழே ஏதோ ஒரு ஓனாய் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் கீழே நின்று சண்டை போட்டுக்கிட்டு நிக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா க்ளோரியா மட்டும் உள்ள இருக்கான். நான் அவனை அடிச்சு நொறுக்கட்டுமான்னு சொல்லிட்டு கோகு கேட்கான். ஆனா அந்த ஓனாய் மனுஷன் அப்படி கோகுவே பார்க்க நக்கல சிரிக்கான் அவன். கோகு இங்க பார்த்தோன்னே ஒருத்தர் விசில் அடிக்கான். விசில் அடிச்சு முடிச்சு அடுத்த செகண்ட் சடனா ஒருத்தன் பரவ மனசு மாதிரி உள்ள உட்காந்துருந்தோம்ல, அவன் ஸ்ட்ரெயிட்டா டிராகன் பாலை திருடிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா பேன்சி பயந்துட்டு வரா. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு டிராகன் பாலை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு க்ளோரியா சொல்லிட்டு இருக்கா. கோகு டென்ஷன் ஆயிட்டான். இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு பறந்து போறான் கோகு. அவனை போய் நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அவங்க பிளான் பண்ணி தான் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கை சொல்றாரு. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றா பேன்சி. என்னன்னு பார்த்தா டிராகன் பாலை டிலீட் பண்றதுக்காண்டி அந்த பேக்ல ஆல்ரெடி ஒரு ட்ராக்கரை போட்டு வச்சிருந்திருக்கா. பேன்சி நீ வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். டே கோகு அவன் மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த திருடிட்டு வந்தாங்க டிராகன் பால். அவன் அந்த கூட இருக்க வந்த அந்த ஓனாய் மனுஷனும் நல்ல வேலை பார்த்தான்டா, திருடியாச்சு நம்ம கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிராகன் பால் பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா கோகு நின்னுகிட்டு இருக்கான். டே என்ன தடா எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இது டிராகன் பால்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க. ஆனா கோகு வந்ததே பார்க்கல அவனுங்க. அவனை பார்த்துட்டு மிரண்டாங்க. இவன் எப்படிடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு டே டிராகன் பாலை குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க மதிக்காம டே டிராகன் பாலை குடுன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. ஆனா மதிக்காம பாஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கோகு ஒவ்வொரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டான். பாஞ்சு அடிக்கலான்னு பாக்கான். ஆனா 2 பேரும் ஜெட்டு மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. கோகு டிராகன் பாலை புடுங்கிறதுக்காண்டி மாசா பாஞ்சு அடிக்க போறான். ஆனா அவனுக்கு பிளாக் பண்றாங்க. டிராகன் பாலை விட மாட்டானுங்க. ஆனா நம்ம கோகு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். டிராகன் பால் எடுத்தோன்னே சடனா டென்ஷன் ஆயிட்டாங்க. பாஞ்சு அடிக்கலான்னு வராங்க. க்ளோரியோ டென்ஷன் ஆகி 2 பேரையும் லாக் பண்ணி ஒரு போடு போடுறான் அவனுங்களை. க்ளோரியோ அடிச்சடியில விண்வெளிக்கே போய் சேர்ந்துட்டானுங்க. டிராகன் பாலையும் காப்பாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. வீட்டுக்கு வந்து பேன்சி நீ சூப்பர் வேலை பார்த்தன்னு சொல்றான் க்ளோரியோ. 2 பேரும் டிஜ் பண்ணிக்கிட்டு தாங்க நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் திருடிட்டு போனவங்க அப்பாட்ட சொல்றா காடான்ட்ட. அப்பா கிடைச்சிருச்சு அப்பான்னு சொல்லிட்டு திரும்பி சந்தோஷமா எல்லா விஷயம் சொல்லி முடிக்கா. அங்க விஷயம் பேசுறாங்களா அது எல்லாத்தையும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு வராப்சமாவை பார்க்க போறதுல உங்க ஃப்ரெண்டு வராங்க, அவங்களையும் நம்ம பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேன்சி. என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்மையிலே ஸ்ட்ராங் ஆனாலான்னு சொல்லிட்டு க்ளோரியா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அதுல ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க நல்ல முரட்டத்தனமான ஸ்ட்ராங் ஆனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோகு. நம்ம இதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்த விட்டு போகல நம்ம எப்பவுமே பாதுகாத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். நான் நல்லா தூங்கி முடிச்சேன், நீங்க எங்க போங்க, நான் இதை பாத்துக்கிட்டு சொல்றாங்க கோகு. ரொம்ப நன்றிடா கோகு, நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பேன்சி எல்லாம் போய் படுக்க போயிட்டாங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கோகு மட்டும் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கான். யாராச்சும் வராங்களா எவனா இருந்தாலும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டே நிக்கான். சாட்டனா அவனுக்கே தூக்கம் வந்துருச்சு. கொட்டாய் வந்து அவனும் போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் விடியுது. என்னன்னு பார்த்தா கோகு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பியாடா இதை விட்டுட்டு போனோன்னு சொல்லிட்டு. ஆனா சுப்ரீம் கை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை ஒன்னும் ஆகலடான்னு சொல்லிட்டு. எல்லாமே முடியுது. அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே பேன்சி வெளியே வந்துட்டு சந்தோஷப்படுறா. இந்த வாட்டி நம்மளோட பிளைட் திருடாம இருக்க, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு
என்னன்னு பார்த்தா டே இது போலீஸ் ஃபிளைட்டா, அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் திருட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போறாங்க. எவ்வளவு நேரத்துல நம்ம வராப் சம்பவ பார்க்க போன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டா அவனுக்கு இறங்கிரும் சேரானுங்க, போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி திரும்பி புல்மாவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க பிளைட் அவனை திருடிட்டானுங்க. ட்ரெயின்ல நம்ம பிளைட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்பெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம மத்தவன்ட்டு திருடணும், நம்மள்ட்ட மத்தவன் திருடிட்டு போயிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லிட்டு கிபியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஹைபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எவன் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். எவன் திருடி இருப்பானா, நேற்றுக்கு நைட்டு ஒருத்தனால வெளுத்து எரிஞ்சில அவனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெஜிடா சாப்பாடு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒருத்தனை தெரியாம இடிச்சிட்டான், என்னேவா அடிக்கன்னு சொல்லிட்டு வெஜிடாவே அடிக்க வரான். நம்மளால அடிக்க வரணுமா, வெளுத்து எரிஞ்சிட்டான் வெஜிடா ஒருத்தனையும். அங்க 10 பேர் இருந்திருக்கானுங்க, நம்மளால சோலோவா விட்டு நொறுக்கி எரிஞ்சிருந்திருக்கான். அவனுக்கு பத்த வேலைன்னு சொல்லிட்டு வெஜிடா டென்ஷன் நின்னுட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நம்ம பிரின்சஸ் கான்டாக்ட் பண்ணிருக்கேன், அவங்க நம்மள பிக்கப் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்றான். நம்ம வெயிட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அது வரைக்கும் நம்ம ஜாம்பி கேம் விளையாடணும்னு சொல்றான் ஹைபீஸ். ஜாம்பி கேமா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உடனே அதை பத்தி ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா புல்மா பாக்கா இது என்ன கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமா இது என் பெல்ட்ல கண்ணு இருக்குன்னு சொல்றான். சொன்னே பார்த்தது மூவாவரை ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மலை பக்கத்துல இருந்து இந்த கண்ணை எடுத்தேன், அதைத்தான் என் பெல்ட்ல மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கண்ணு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா டெகசோ கட்டுறாங்க. இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். சடனாக கோமா வரான். உடனே போனை கட் பண்றான். நம்ம ஒருத்தன் பொடியனாக்கணும்ல, அவன் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன இங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த நேமி கிட்ட வந்து காப்பாத்த வந்திருக்கானு சொல்லிட்டு, இல்ல சார் அவனுக்கு டிராகன் பால எடுக்க வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்கான். டெகசு டிராகன் பாலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவனுக்கு வந்தாலும் எடுக்க முடியாதுன்னு சொல்றான். இல்ல சார் ஆல்ரெடி அவன் டமகாமிச நேரத்துக்கே அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு டிராகன் பால எடுத்துட்டானான்னு சொல்லிட்டு இருக்கான். டெகசு அந்த பொடியனடா அடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நேத்திக்கான்னு சொல்லிட்டு முழிக்காம, நேத்திக்கு அடிச்சா முட்டாள் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான் கோமா. என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் டெகசு. டமகாமிசே அடிச்சானா என்ன மாதிரிடா ஆளுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு செகண்ட் டிமாண்ட் வேர்ல்டுக்கு தான் அடுத்து வருவானுன்னு சொல்றான். அப்ப ஏதாச்சும் பண்ணடான்னு சொல்லிட்டு கோமா ஒரு மாதிரி வருத்தப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமாடா, என்னோட 3வது கண்ணை வர வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி வெஜிடாவை தான் காட்டுறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே கேக்கராட் வந்துட்டான்னு சொல்றான். பார்த்தா ஒரு பிளைட் பறந்து வருது. உள்மாவும் கையை காமிட்டு வர வச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாங்க. வெஜிடா டென்ஷன் ஆகுறான். டே நீ லேட்டா வந்துட்டா கேக்கராட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பிளைட் தொலைஞ்சிருச்சாம, திருடுபட்டுருச்சாம அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் காய். ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பிரின்சஸான்னு சொல்லிட்டு புல்மா கேக்கா. ஆமா என்னோட பேரு பேன்சின்னு சொல்ல ஆரம்பிக்கா. ஆளாளுக்கு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க. இது வெஜிடா இது பிக்கலோன்னு சொல்றாவா. நீங்கள் நேமிக்கா, இது வரைக்கும் நான் ஒரு நேமிக்கா பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பேன்சி என்ஜாய் பண்றா. ஆமா கிபிட்டோ அங்கன்னு சொல்லிட்டு கோகு கேட்கான். அவர் டெம்பிள்ல இருக்காரு அங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இங்க வந்துட்டு நீ டிராகன் பிளே எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் ஒன்னு எடுத்துட்டேன்னு சொல்றான். போர் அடிக்கடா நானும் வாரன்னு சொல்றான் வெஜிடா. டே எங்க பிளேட்ல இடம் இல்லடா அப்படின்னு சொல்றான். இடம் இல்லையா அப்பனதுக்கிட்ட நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு புல்மா கத்துறா. குளோரியா சொல்றான் எங்க பொருள் எங்க இடத்துல நாங்க யாருக்கண்டி விட்டு எல்லாம் கொடுக்க முடியாது சொல்றான். இதை கரெக்ட் வெஜிடா டென்ஷன் ஆயிட்டான். சொல்றா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு, அவர் ஏதாச்சும் பிளைட் அனுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டென்ஷன் ஆயிட்டான் வெஜிடா. என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கிங் கோமாவை போங்க, அவனை அடிச்சு நொறுக்கிட்டு அவனை டிஃபீட் பண்ணிட்டு நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பிக்கல சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேச நம்ம கிபிட்டோவை கூட்டு வந்திருந்தா எனக்கு டெலபோர்ட் ஆயிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புல்மா டென்ஷன் ஆயிட்டா. என்ன சொன்ன பிக்கலோன்னு சொல்லிட்டு, சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அங்க இருந்து கிளம்புறானுங்க. டென்ஷன் ஆயிட்டான் வெஜிட்டா. டமகாமிஸ் கூட சண்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டான்டா. அப்ப அவன் சண்டை போட தான் போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோம்பி கேம்ஸ் விளையாடலாமான்னு சொல்லிட்டு ஹைபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு புல்மா கத்துறா. அதுக்குள்ள பார்த்தா திருடிட்டு போனான் பிளைட். அவனு வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. டே நேத்துக்கு எங்க ஆளுகளை நீங்க தான்டா சண்டை எடுத்தீங்க, உங்க கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் வரானுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காண்டா, உங்களுக்கு ஆட்டத்தை காட்ட வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. வெஜிடா வேற லெவலா வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கான். நான் வெறும் கைடு தான்டா, அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஹைபீஸ் அங்க இருந்து போறான். நீங்க தான் என்னோட ஃபிளைட்டை திருடிங்கன்னு சொல்லிட்டு வெஜிடா கேக்குறான். ஆமான்னு சொல்றானுங்க. நம்ம ஆளு டென்ஷன் ஆயிட்டான். இது போதுன்னு சொல்லிட்டு வரப்பதான் ஒரு பணு பண்றான். ஒரு பக்கம் சண்டைக்கு தயாராகிறான். ஹைபீஸோ வந்து ஒரு பக்கம் சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒளிஞ்சு நின்று. வெஜிடா ஸ்ட்ரெயிட்டா களத்துல இருக்கான். ஒருத்தனையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை விட மாட்டேங்கான், பிரித்து எரிஞ்சிட்டான் ஒருத்தனையும். மழை அடிச்சடியில ஒருத்தன் கிறங்கி விழுந்துட்டானுங்க. இன்னொரு பக்கம் பிக்கலும் களத்துல வரான். பிக்கலும் அடிக்க பாக்கானுங்க. பிக்கலோ அடிச்சு நொறுக்குதான் ஒரு பக்கம். யாருடா அவனுக்கு எல்லாவனும் அடிக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உத்தர மாதிரி இருக்கும். அவனும் வெஜிடா ஒரு அடி தான் அடிக்கான். அடிச்சல மயங்கியே விழுந்துட்டான். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா ஃபாஸ்டா இருக்கீங்களா, 2 சிப்ஸ் தானடா தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட பிளைனா கூட சொல்லிட்டு இருக்கான் வெஜிடா. அங்க பக்கத்துல தான் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. படம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யார கட்டுறாங்கன்னா அரிஸ்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதையோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீடு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கா அங்க மாஜின். இதான் சைவாமன் சீடு. இதை நான் வெளியே வித்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மொத்தமே 2 தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு அரிஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால 1 மட்டும் போடுன்னு சொல்றா. என்னை நம்பலையான்னு சொல்லிட்டு மாஜின் கேட்கா. நான் எதுக்கு நம்பல, நீ தான் சொன்ன மாஜின் போ நான் கிரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை நம்பலன்னு சொல்றாவா. சரி ஃபர்ஸ்ட் நான் 1 போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த 1 வாங்கி பாத்துக்கிட்டே இருக்காவா. எசன்ஸ் மட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சைபமான கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படி போடு
போலன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள போடுறா. அதை போட்டு என்னெல்லாமோ ஊத்துறாங்க. அவங்க ஊத்தணும்னு சடனா ஏதோ ஒண்ணு பவர் அப் ஆகி தண்ணி மாதிரி பறந்து வருது பச்சை கலர்ல. சாய்பாமனை பேச வச்சு நம்ம உருவாக்குவோம், நம்ம நாராயணத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. இங்க வச்சு புது மாஜி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா வெடிக்கி பார்த்தா சாய்பாமன் வந்து நின்னுட்டு இருக்கான். மாஜின் கூன் சொல்றாவா. இதை யூஸ் பண்ணி பாப்போம். டே நீ ஸ்ட்ரைட்டா போய் டமாகாமிஸ் நம்பர் 1 அடிச்சு நொறுக்குன்னு சொல்றா. டிராகன் பால எடுத்துட்டு வான்னு சொல்றா ஹரிஷ்ணு. எடுத்தோன்னு டமாகாமியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், அதனாலதான் டமாகாமியா அனுப்புறேன்னு சொல்றா ஹரிஷ்ணு. அதை கேட்டுட்டு சாய்பாமனும் நக்கலா சிரிக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.